Hi student, this is Silamba Max Tuition 11th standard example 5.1. Find the expansion of 2x plus 3 whole power 5. See solution. See the general case a plus b whole power n is equal to n c naught a power n into b power 0. See இங்கே இது NCR ஃபார்மேட். இங்கே ஜீரோலேருந்து இன்க்ரீஸ் ஆகணும், இங்கே என்லேருந்து ரெடியூஸ் ஆகணும், அண்ட் இங்கே ஜீரோலேருந்து பிக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு வரணும். எனிவே ப்ளஸ் NC1 a பவர் n மைனஸ் 1 b பவர் 1 ப்ளஸ் அப் டு இங்கே மிடில் டேர்ம் எழுதணும். ஸோ இட் இஸ் கால்டு ஆர்த் டேர்ம். இங்கே NCR a பவர் n மைனஸ் r இன்ட்டு b பவர் r plus up to plus இங்கே nth term NCN a power n minus n நமக்கு 0 ஆயிடும் and b power n. see a power nல ஸ்டார்ட் ஆகிட்டு b power nல கம்ப்ளீட் ஆகும். see இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது 2x plus 3 whole power 5. here a is equal to 2x, b is equal to 3 and n is equal to 5. இங்கே நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது 5c நாட் a பவர் இங்கே ஏக்கான வேல்யூ 2x பவர் nக்கான வேல்யூ 5 இன்ட்டு bக்கான வேல்யூ 3 பவர் 0 ப்ளஸ் 5c1 a is 2x பவர் 5 மைனஸ் 1 bக்கான வேல்யூ 3 பவர் 1 ப்ளஸ் 5c2 2x whole power 5 minus 2 3 square plus 5c3 2x power 5 minus 3 into 3 cube. okay, see 5c4 2x whole power inga 5 minus 4 into 3 power 4 and finally 5c5 into 2x whole power 5 minus 5 into 3 power 5. okay, see நம்ம previous chapterலே NCR is equal to n factorial divided by r factorial into n minus r factorial பார்த்திருக்கோம். and NCR is equal to NCN minus r னு ஒரு ஐடென்டிட்டி பார்த்திருக்கோம். and ஜென்ரலாக NCN is equal to 1, NC naught is equal to 1, NC1 is equal to n. okay, see இந்த யூனிட்டில் நம்ம டைரெக்டாக வேல்யூ அப்ளை பண்ணணும். okay, ஸோ இங்கே 2x plus 5 whole power 5 is equal to 5c naught. it is called NC naught is 1 into இது 2x whole power 5. so 2 power 5 na இது 32 into x power 5 na it is called x power 5. anything power 0 we get 1. okay, see one term is completed plus 5c1 it is called NC1 is n. so இங்க 5 into இது 5 minus 1 na 4 ஆயிடும். so 2 power 4 na it is called 16 into x power 4 into 3. okay, see இந்த term is completed plus 5c2 see இங்கே NCR ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 ஃபேக்டோரியல் divided by 2 ஃபேக்டோரியல் into 5 minus 2 ஃபேக்டோரியல் we get 3 ஃபேக்டோரியல் and into இங்கே 5 minus 2 na 3 ஸோ 2 cube கிடைக்கும். 2 cube 8 into x cube and the 3 square is 9. okay, plus இப்போ இது 5c3 இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணும்போது மறுபடியும் 5c2 ஆகிடும். ஸோ 5c2 அந்த 5c2க்கு தான் இந்த வேல்யூ. ஸோ மறுபடியும் நான் இதையே ரீப்ளேஸ் பண்ணுறேன். 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு இங்கே 2x இங்கே 5 மைனஸ் 3 இருக்கிறதுனால இது ஸ்கொயர் ஆகிடும். ஸோ 2 ஸ்கொயர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் 3 க்யூப் இருக்குது, தட் இஸ் 27 ப்ளஸ் 5c4 NCN minus r ஃபார்மேட் யூஸ் பண்ணும்போது இங்கே நமக்கு 5c1 ஆகிடும். ஸோ 5c1 it is called NC1 is n. okay, see இது
ஒன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 5c3 is 5c5 minus 3, we get 5c2. see same step இதே நமக்கு கிடைக்கும். same as 5c4 is equal to 5c5 minus 4 நமக்கு 5c1. ஸோ ஆல்ரெடி 5c1க்கு நம்ம 5 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இன்டூ இதை சப்ராக்ட் பண்ணோன்னா 1 கிடைக்கும். ஸோ 2x as it is ப்ளஸ் இன்டூ இங்கே 3 power 4 81 plus 5c5, it is called NCN is 1 into இது 5 minus 5 0 ஆகிடும். anything power 0 we get 1 into 3 power 5 243. ஓகே, ஸோ இங்கே 1 by 1 இப்போ கம்ப்ளீட் பண்ணலாம். 32 into x power 5னா இது 32 x power 5 ப்ளஸ் இங்கே 5 into 16 times 80 into 3 times 24 0 and x power 4 plus இதை நான் சிம்பிளிஃபை ஆன்சரை அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த 5 ஃபேக்டோரியலை நம்ம 5 into 4 into 3 ஃபேக்டோரியல் divided by 2 ஃபேக்டோரியல் is 2 and 3 ஃபேக்டோரியல். ஸோ கேன்சல் பண்ணும்போது ரிமைனிங் நமக்கு இங்கே 2 கிடைக்கும். 5 2s are 10. ஸோ அந்த என்டையர் வேல்யூக்கு 10 ரீப்ளேஸ் பண்ணலாம். 8 9s are 72 into 10னா அது 720 into x cube. இதுவும் சேம். அப்போ இதுக்கான வேல்யூ 10 தான். ஸோ இங்கே 10 into 4 timesனா அது 40. see 4 times of 27னா 108. ஸோ 10 எடுத்துக்கணும் பிகாஸ் 40 இது. அப்போது 1080 into x square ப்ளஸ் இங்கே 5 2s are 10 10 into 81 810 into x plus இது 243. see 2x plus 5 2x plus 3 whole power 5 கான எக்ஸ்பென்ஷன் இதுதான். தேங்க்யூ.